அம்மாடி, என்னம்மா இது? மாமா கடுங்க. இங்க பாரு அம்மா. இது என்னம்மா இது? இது இந்திராவா அது? ஆமா, நம்ம இந்திராவே தான். டேய், எல்லாரோட ஃபேவரட் இந்திரா தான். என்ன? ஏய் குடு. பாருங்க. ஐயோ ஐயோ, அடி பாவி, என்னடி கோலம் இது? இப்படி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கன்றாவியா? ஐயோ, இப்படி சுத்தி இருக்கிறவனுங்கள தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே. எப்படி கதிர் இதெல்லாம்? கையில சிகரெட்டு, தண்ணி பாட்டிலு. ஐயோ அக்கா, நல்ல வேலை நீ இதெல்லாம் பார்க்காம போயிட்ட. இப்படி ஆயிடுச்சே அக்கா, உன் குடும்ப மானமே போச்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல, எனக்கு தெரியும்டி, நீ கௌதம கூட்டிட்டு பர்த்டே பார்ட்டில ஆட்டம் போடும் போதே நினைச்ச. அன்னைக்கே நீ பக்கா குடிகாரி நினைச்சனா? என்ன என்ன பேசுறீங்க? இல்ல இல்ல. ஹே ஹேமா, அன்னைக்கு மாமா குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தாருல, அதை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாலே ஞாபகம் இருக்கா உனக்கு? அது நம்ம வேணும்னு பண்ணது தானே? ஏய் ஏய், நீ ஒருத்தடி மறந்துருப்பா அதெல்லாம். அதையெல்லாம் நான் மறக்க மாட்டேன். என்ன ஆட்டம் போட்ட நீ அன்னைக்கு? ஏய், நீ இப்படி படிக்கிறேன்னு கிளாஸுக்கு போறதெல்லாம் இப்படி ஆடுறதுக்கு தானா? சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பு? பா, இந்த குடும்பத்துக்கு வந்து வாச்சிருக்க பாரு எங்களுக்குன்னு. ஐயோ, எப்படிடா கதிர் தாங்குவா அக்கா இதெல்லாம் பார்த்தா? கொடுங்க. பாத்தியா கதிர், ஏதாவது பதில் சொன்னாலான்னு பாத்தியா? திம்புர் அவளுக்கு. சித்தி, அவ எப்படி இனிமே பதில் சொல்லுவா? அவ தான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாளே. இதுக்கு மேல இங்க என்ன சொல்ல முடியும்? டேய் நீ போ. எல்லாம் என் தலையெழுத்து. யாராச்சும் சொன்னா கேட்டா தானே? ஐயோ, இந்த குடும்பம் அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோ? கடவுளே, வா, எப்படிதானோ இதெல்லாம்? யாரு வாயை மூடினாலும் இந்த ராகினி வாயை மூட முடியாதே. எப்படிலாம் பேசிட்டு போறாங்க. எங்க ஊர்லயே வெளியூருக்கு படிக்க போன பொண்ணு எங்க இந்திராதான். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்க சொந்தக்காரங்களாம் என்னன்னு சொல்லுவாங்களோ? ஐயோ போச்சே, என் மகனம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. சம்பந்திமா, ஏன் சம்பந்திமா இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க? இல்ல சம்பந்தி, நாங்களாம் மானத்துக்கு பயப்படுறவங்க. ஊர்ல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எங்க 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பொத்தி பொத்தி வளர்த்தோம். இப்ப பாருங்க, இப்படி ஒரு பேரை வாங்கிட்டா. அவள சம்பந்திமா, அத்தை, சம்பந்திமா. அம்மா, ஏண்டி, இவ்வளவு நாளா ஊர்ல இருக்க வம்பதான் விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்த. ஆனா இப்போ பேரையே கெடுத்துக்கிட்டு வந்திருக்கேடி. அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்திராவே என்னன்னு சொல்லட்டும். இந்திரா, அம்மா என்னம்மா? பெத்த வயித்துல எந்த நேரமும் நெருப்ப கட்டிக்கிட்டு தான் பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நானும் உங்க அப்பாவும் எப்படி பயந்து பயந்து உன்னை வளர்த்தோம். ஏண்டி எங்க மானத்தை எப்படி வாங்குற? அம்மா என்னம்மா? என்னடி என்னடி என்னம்மா? நீ தானே ஊரை விட்டு போய் முதல்ல படிக்க போறேன்னு கிளம்புன.
இதெல்லாம் என்னடி பழக்கம்? ஆடி ஓஞ்சு போய் விவசாயம் பார்த்த உங்க அப்பா கூட இது வரைக்கும் ஒரு நாள் கூட குடிச்சது கிடையாது. ஏன் ஒரு சிகரெட் பீடின்னு கூட பிடிச்சது கிடையாது. அப்பேற்பட்ட அப்பாவுக்கு பிறந்துட்டு உனக்கு எப்படி இப்படி கெட்ட பழக்கம்லாம் வந்துச்சு? அம்மா 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 நிஜமாவே அம்மா நீ இத நம்புறியாமா? இந்திரா அம்மா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்தா அவங்க மனசு என்ன பாடுபடும்? ஹேமா அக்கா என்ன சொல்றீங்க நீங்களுமா? ஐயோ இந்திரா நான் அப்படி சொல்ல வரல. ஏன் ஹேமா ஏன் மென்னு முழுங்குற? ஏய் இந்திரா இங்க பாருடி, இந்த மாதிரி ஒரு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதான் எல்லா ஆதாரத்தோட இருக்கே. ஐயோ 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 அம்மா. எங்க குடியே கெடுத்துட்டியேடி. ஆம்பளையோட போய் இப்படி கூத்தடிச்சு வச்சிருக்க. கடவுளே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா யோசிமா. நீ அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா என்ன பார்த்தம்மா நீ அப்படி எல்லாம் பேசுற? இந்த இந்த போன்ல இருக்கிற போட்டோவை தான் நீ நம்புற. நீ என்ன நம்ப மாட்டல்ல? உன் பொண்ணை நீ நம்ப மாட்டல்ல? அம்மா சொல்லுமா, நீ என்ன நம்ப மாட்டியா? ஹேமக்கா நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? ஐயோ இவ்ளோதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல இந்திரா, என்ன யாருமே நம்பலையா? அம்மா என்னம்மா? நான் நம்ப மாட்டேன் இந்திரா, நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். கௌதம் என்ன சொல்றீங்க? ஆமா இந்திரா, நான் நம்ப மாட்டேன். என் முன்னாடி நிக்கிற இந்த இந்திராவை மட்டும்தான் நம்புவேன். இவன் நல்லவன். இந்த மாதிரி 1000 ஆதாரம் காட்டினாலும் அதெல்லாம் இந்திராவோட நேர்மைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு என் இந்திராவை பத்தி தெரியும். வேற எதுவுமே நான் நம்ப மாட்டேன். அத்தை, இன்னும் உங்களுக்கு தெரியல, அது இந்திராவே கிடையாது. யாரோ அவளை டீப் ஃபேக் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இந்திரா ஒரு நாளுமே இந்த மாதிரி தரக்குறைவா நடந்துக்க மாட்டா. என்னவ தங்கம் அத்தை, தங்கம். கௌதம் இந்திரா அழாத இந்திரா. கௌதம் கௌதம் எனக்கு இது போதும். கௌதம் எனக்கு இது போதும். எனக்கு நீ போதும் கௌதம். இப்ப எதுக்கு நீ அழுகுற? ஆ? இங்க பாரு, நான் உன்னை சந்தேகப்படுவேனா? அழக்கூடாது சரியா? அழாத. என்ன பெத்த அம்மாவே சந்தேகப்படும் போது என்னால எதுவுமே சொல்ல முடியல கௌதம். ஆனா நீ என்ன நம்புறல்ல, எனக்கு அது போதும் கௌதம். அம்மா பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துல நம்மளே குழம்பி போயிட்டோம்ல. ஆமா, என்னத்த அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பாருங்க இந்திரா எவ்வளவு ஹர்ட் ஆயிட்டான்னு. டேய் சூப்பர்டா. எப்படிடா நமக்கு சாதகமாவே எல்லாமே நடக்குது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நம்புறதுக்கு. சித்தி, நேரம் நமக்கு சாதகமா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? நாமளே ஏதாவது பண்ணி அதை சாதகமாக்கிக்கணும். கதிர் என்ன சொல்ற? இல்ல எனக்கு புரியல, ஒரு தடவை சொல்லு. சித்தி பின்ன நீங்க தான் நான் வெறும் பிளான் தான் போடுறேன், மத்தபடி உங்ககிட்ட ஒண்ணு சரக்கலாம் இல்லைன்னு சொல்லி எனக்கு குத்தி காமிச்சிங்கல்ல.
அப்பவே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, இந்திராவோட ஆட்டோலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ இது உன்னோட பிளானா? அதேதான் சித்தி. சரி, எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த போட்டோஸ் நீ பிளான் பண்ணி பண்ணுதா? நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆமா, இதுக்கு பின்னாடி இருந்தது நான் தான். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர். சித்தி, கார்ல பிரேக் எடுத்து விடுறது, ஆல் செட் பண்றது, இதெல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. எப்படி வைக்க வேண்டிய இடத்துல குண்ட வச்ச பாத்தீங்களா? இந்திராவோட போட்டோ எடுத்து இன்னொரு பொண்ணோட உடம்புல ஒட்ட வச்சாச்சு. ஆனா அப்படி செஞ்சத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையே. கதிர், நீயா பண்ண இதெல்லாம்? எப்படி இவ்ளோ பிரில்லியன்ட் ஆயிட்ட நீ? தனியா நின்னு இந்திராவிய வாய மூட வச்சிட்டியடா. பின்ன சித்தி, கதிர நீங்க என்னன்னு நினைச்சீங்க? சும்மா என்ன சீண்டி விட்டுட்டே இருந்தா விட்டுருவேனா? அதான் இன்னைக்கு பெரிய ட்விஸ்டா வச்சேன். வீடே ஃபுல்லா எப்படி ஆடி போச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஸ்மார்ட் கேர்ள்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார்ல, அவர் வாயை மொத்தமா மூடிட்டாரு. இப்ப எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா? அப்படியே பாவமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமாண்டா, இந்த வீட்ல முதல் எதிரி இந்திரானா நமக்கு ரெண்டாவது எதிரி உன் அப்பா தான்டா. அப்படியே மனுஷன் ஆடி போயிட்டாரு. நல்லா வேணும் அவருக்கு. சித்தி, என்கிட்ட வச்சுக்கிட்டா அந்த இந்திராவுக்கு மட்டும் இல்ல, அந்த கௌதம்க்கும் தெரியட்டும். எப்ப பாரு கூட பிறந்தவன் ஒரு மரியாதை கூட இல்லாம சட்டைய பிடிக்க வரான், அடிக்க வரான். அவன் பொண்டாட்டிய சொன்ன உடனே வாயை திறக்க முடியல சபையில. டேய், ஆனா இதோட நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இது பத்தாது. இன்னும் இதுக்கு மேலையும் நல்லா டெவலப் பண்ணி அந்த இந்திராவை வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு செய்யணும். ஏன் சித்தி, இப்பவே அவ அப்படிதானே இருக்கா? தலைய குனிஞ்சிட்டு உள்ள போனவ வெளில வரவே இல்லையே. இந்நேரம் நம்ம கிட்ட எப்படி எகிரிட்டு வந்திருப்பா சண்டைக்கு. அதான் கதிர் சொல்றேன், அவ பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துக்குவா. கௌதம்க்கு அடிப்பட்ட விஷயத்த கூட அக்கா கிட்ட எப்படி எல்லாம் மறைச்சாங்க, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் உங்க அப்பாவும் கௌதமும் சேர்ந்து அக்காக்கு தெரியாம மறைச்சிருவாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா கதிர், உன் அம்மாக்கு கூட இந்த விஷயம் போகாது. அப்புறம் இந்திராவை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது? சித்தி, பேசாம அம்மாவோட போனுக்கே இந்த போட்டோவை அனுப்பி வச்சிருவா. அக்காக்கு அனுப்பிச்சு விட்டா அவ ஒருத்தி தானே பாப்பா. அதுக்கு பதிலா ஊருக்கே தெரியற மாதிரி அனுப்புனா? ஊருக்கா? அது எப்படி சித்தி ஊருக்கே? ஆமாண்டா, இப்போ நம்ம இங்க இருக்கிறது யார் ஊர்ல? அவளோட ஊர் தானே. அவ அம்மா அப்பா எல்லாரும் ஏதாவது நடந்தா மானம் போயிடும், மரியாதை போயிடும்னு இந்த ஊர்ல பயப்படுவாங்கல்ல. அப்படியா? இந்த ஊர் ஃபுல்லா கலெக்டராக போறவ பண்ண காரியத்தை பாருன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டோம்னா என்ன பண்ணுவா? மொத்த ஊரும் சேர்ந்து காரி துப்பாது. வாவ், செம்ம ஐடியா சித்தி. அப்ப நான் இப்பவே அந்த ஆள்கிட்ட சொல்லி பிரிண்ட் அடிக்க சொல்லிடுவோம். அத முதல்ல செய். இந்த ஊர் முழுக்க அவ மானம் போனாதான் உன் அம்மா டென்ஷன் ஆவா. உங்க அப்பா என்ன சமாதானப்படுத்தினாலும் அக்காக்கு குடும்பமானதா முக்கியம்னு சொல்லிட்டு இந்திராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு அசிங்கப்படுத்துவா. இத விட ஒரு பெட்டர் ஐடியா நமக்கு வராது. உடனே பண்ணு. இத பண்ற சித்தி, இப்பவே பண்றேன். கதிர், லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ முதலாளி, சொல்லுங்க, ரிசல்ட் எப்படி? டேய், ஒரு சின்ன போட்டோ ஒரு பெரிய புயலே கிளப்பி விட்டுருச்சுடா. சூப்பர்டா. டேய், உனக்கு பணம்லாம் கரெக்டா வந்துருச்சுல? ஆமா முதலாளி, வந்துருச்சு. பணத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். டேய், பணத்தை பார்த்த உடனே எங்கேயாச்சும் குடிச்சு மட்டையாடாத என்ன? உனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்குறத விட டபுள் காசுடா. சூப்பர் முதலாளி, என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்போ இந்த போட்டோல நான் சொல்ற மாதிரி வார்த்தைகளா போட்டு ஒரு 1000 போஸ்டர் அடின. 1000?
இல்ல டேய் 1000 வேணாம், ஒரு 5000 போஸ்டர் அடிச்சிருண்ண. நாளைக்கு இந்த ஊர்ல எங்க திரும்பினாலும் இந்த போஸ்டர் மட்டும்தான் இருக்கணும்னு. ஊரே இதை பத்தி மட்டும்தான் பேசணும். என்ன செஞ்சிடலாம்ல? அவ்வளோதானே, சிறப்பாக செஞ்சிடும் முதலாளி. டேய் இங்க பாருடா, இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஊர்ல இருக்கிற ஒரு இடம் விடாம ஒட்டியிருக்கணும். சரிங்க முதலாளி. காலையில எழுந்து பார்த்தா எல்லா இடத்துலயும் இந்த ஒரு போஸ்டர் தான் இருக்கணும். இந்திராவோட மானம் எல்லாம் போகணும், புரியுதா? சரிங்க முதலாளி, அப்படியே செஞ்சிடறேன். ஓகேடா, உன்னோட பணம் தானா உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். பக்காவா பண்ணலாம் முதலாளி. நீங்க பணத்தை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் அதுல என்னென்ன வார்த்தைகள் போடணும்னு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், சரியா? ஆ. எப்படி சித்தி, ஓகேவா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்திராவோட மரியாதை, கெத்து இதெல்லாம் மண்ணோட மண்ணா போக போகுது. ஆமா சித்தி, விடவே கூடாது அவளை. இந்த தண்ணி குடி. குடி இந்திரா. நீ தான் எதுக்குமே கலங்க மாட்டல்ல, எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற? இல்ல கௌதம், வீட்டுக்கு வெளியே என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிட முடியும். ஆனா வீட்டுக்குள்ளேயே, அதுவும் நமக்கு முக்கியமானவங்களே நம்மள நம்பலன்னா, அதான் கௌதம் தாங்கவே முடியல. இந்திரா, அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு என்னடி தெரியும் இந்த மாதிரிலாம் போட்டோல பண்ண முடியும்னு? நான் என்னத்தை கண்டேன், அந்த போட்டோல இருக்கிறதா உண்மைன்னு நான் நினைச்சிட்டேன்டி. அம்மாலாம் அந்த காலத்து ஆளுங்க, தெரியாம ஏதோ பேசிட்டாங்க. இங்க பாரு, உன்னை யாரும் எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுன்னா அந்த பதட்டத்துல அப்படி பேசிட்டாங்க. நீ வருத்தப்படாத இந்திரா. என்ன அத்த, ஒரு போட்டோ அதை பார்த்தா நம்பிடுவீங்களா? இத்தனை வருஷமா நீங்க பெத்து வளர்த்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுவான்னு கூடவா தெரியாது? டேய் கௌதம், அப்பா ஏ உட்கார் உட்கார் உட்காரு உட்காருமா. அவங்க பாவண்டா. ஏற்கனவே காவியா பிரச்சனை இல்லை, அவங்க ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. உன் சித்தி வேற கண்ணா பின்னான்னு பேசிட்டாளா, ஏதோ கோவப்பட்டாங்க. விடுற. பின்ன என்னப்பா, அது எப்படி? நான் அரெஸ்ட் ஆன உடனே வீட்டில் எல்லாருமே நம்புனீங்க. ஆனா இந்திரா லாஸ்ட் வரைக்கும் நான் தப்பா நடந்துக்கலன்னு போராடினா. நான் நல்லவன் நிரூபிச்சது கூட இவ தானேப்பா. இப்ப இந்திராக்கு இப்படி ஒரு பழி வந்திருக்கு. நம்ம தானேப்பா அவ கூட நிக்கணும், நம்ம தான் அவளை காப்பாத்தணும். நீ சொல்றது சரிதான்டா கௌதம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்திராவுக்கு ஆதரவா இருக்கணும். மடி நல்லா கேட்டுக்கோ. எத்தனை போட்டோ வீடியோ கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த மாமா நம்பவே மாட்டேம்மா. நீ என்னைக்கு எனக்கு ஸ்மார்ட் கேர்ள் தாம்மா. இந்த பாருமா, உன்னை ஒன்று கேட்டுக்கோ. நீ எக்காரந்து கொண்டும் அழக்கூடாது, சரியா? கண்ணை தொடச்சிக்கோ, தொடச்சிக்கோ, தொடமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எல்லாம் அந்த ராகினியத்தையும் கதிரும் சும்மா இல்லாம ஏதோ கிளப்பி விட்ட மாதிரி தெரியுது. மாமா, நான் ராகினியத்துக்கிட்ட பழகுனதை வச்சு சொல்றேன், இத அவங்க விட்டுறவே மாட்டாங்க. அத்தை வரத்துக்குள்ள இது பெருசு பண்ணி அத்தை கிட்ட 1க்கு 2 சொல்லிடுவாங்க. சம்மந்தி அம்மா ராகினி சொல்றது தானே நம்புவாங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அதெல்லாம் எதுவும் நடக்காது அத்தை. எனக்கு இந்திரா மேல நம்பிக்கை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் கௌதம். ஆனா இது மட்டும் பத்தாது. நீ என்ன நம்புற மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களும் என்ன நம்பணும். அத்தை வரத்துக்குள்ள இது பொய்ன்னு நிரூபிக்கணும். இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். மடி இந்திரா, எனக்கு என்னவோ நீ கலெக்டர் ஆயிடுவேங்கிற பொறாமையில யாரோ அதை தடுக்கிறதுக்காக வேணும்னே பண்ற மாதிரி தெரியுதுமா.
டேய் கௌதம், நம்ம வீட்டு பொண்ணை இவ்வளோ கேவலமாக ஃபோட்டோ எடுத்து இப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேணாம்? பேசாம என் ஃப்ரெண்டு டேவிட் இருக்கான்ல, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ போலீஸா? அ, அப்பா போலீஸ்லாம் வேண்டாம்ப்பா, டேய் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்கள வச்சே முடிச்சுக்கிறேன். சரிடா, ஜாகிரதை. அப்புறம் என்ன இந்திரா, நீ ஹாப்பியா இரு. அம்மா நீங்களும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. காவியா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன? ஆமா, அவளை வேற போய் பார்க்கணும். என் 2 பொண்ணுங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்க. இதத்தான் என்னால பார்க்க முடியல. இந்த கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. ஐயோ சம்மந்திமா, ஏன் சம்மந்திமா இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? விடுங்க சம்மந்திமா. நாளைக்கு காலையில் போய் கோயில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். சரிங்களா? என்னடா கௌதம், போயிட்டு வந்துடலாமா? ம் சரிப்பா, போயிட்டு வந்துடலாம்.